வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹேர் ஆயில், கூந்தல் தைலம். அது எப்படி தயாரிக்கலாம்? அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? உள்ளுக்கு எப்படி சாப்பிடலாம்? ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் கேர் ஹெர்பல் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது வைரல் ஆகி, அது இல்ல சிஸ்டர் இது இல்ல சிஸ்டர் அது இல்ல நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுதான் உண்மையான மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு இமேஜ் தெரியாம போட்டுட்டு அதில் நான் பட்ட பாடு இருக்கே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வைராகியமா வந்துருச்சு. உண்மையான மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வீட்டில் வளர்த்தே தீரணும்னு ஒரு வைராகியத்தோட நான் மார்க்கெட்ல தேடி கேட்டேங்க. உண்மையாவே இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காதுங்க. ஆனா சிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் சிட்டின்னு சொல்லக்கூடிய டி நகர்ல மார்க்கெட்ல இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைச்சதுங்க. ரொம்ப ரொம்ப நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அப்ப அன்னைக்கு பரவாயில்லையே, நான் தேடி அலைஞ்ச ஒரு ஹெர்பல் எங்க மார்க்கெட்லயே கிடைக்கும்போது எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. உடனே அந்த கீரைக்கார அண்ணாட்ட கேட்டேன், எனக்கு கிடைக்குமான்னு. நீங்க சொன்னீங்கன்னா நான் வாங்கி குடுக்குறேம்மா அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அவர்ட்ட என்னோட நம்பர் குடுத்துட்டு வந்துட்டேன். வாங்கி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. உடனே போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சூப்பரா இருந்தது. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இத நான் வாங்கிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா என்னோட டெர்ரஸ் கார்டன்ல நட்டு வச்சுட்டேங்க. நல்லா முத்துன தண்டா எடுத்து என்னோட டெர்ரஸ் கார்டன்ல ஃபர்ஸ்ட் நட்டு வச்சுட்டேங்க. அது ஏன்னா இந்த விதைய நம்ம விட்டுறவே கூடாது. இதுல என்ன மாரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இந்த ஹெர்பல் கண்டிப்பா என்னோட டெர்ரஸ் கார்டன்ல இருக்கணும்னு சொல்லி நான் நட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிய வச்சு தான் நான் கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேங்க. என்னோட டெர்ரஸ் கார்டன்ல ஏற்கனவே வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு. அது தானாவே முளைச்சதுங்க. உண்மையாவே அது எனக்கு தானாவே வந்த வரன். ஆனா இது நான் தேடி அலைஞ்ச வரன். 2யுமே விடல. 2யுமே நட்டு வச்சிருக்கேன். இப்பத்திக்கு என்னோட டெர்ரஸ் கார்டன்ல இது 2மே நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிய பத்திய அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பா குடுக்குறேங்க. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி விதைகள் கண்டிப்பா ரெடி ஆனா உங்களுக்கு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்ல கட்டிங்ஸ் மூலியமா எடுத்து நான் அனுப்ப முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பா அனுப்பிறலாம். வெளியில இருந்தா அத அனுப்ப முடியாது. அது 1 நாள் 2 நாள்ல கைக்கு கிடைச்சிரும் அப்படின்னா, அத நாங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிரலாம். ஆனா இது இன்கேஸ் ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தண்டெல்லாம் அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறத யோசிக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு நாள் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. யாருக்கெல்லாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேணுமோ கண்டிப்பா நான் இத உங்களுக்கு கட்டிங்ஸ் மூலியமா அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன். இல்லன்னா விதைகளா உங்களுக்கு அனுப்புறேன். ஆனா அந்த கீரைக்கார அண்ணா சொன்னாருங்க, "நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு நான் இத வாங்கி குடுக்குறேன் மேடம்" அப்படின்னு சொன்னாரு. 1 நாள் 2 நாள்ல உங்களுக்கு கைக்கு கிடைக்க முடியும்னா நான் வாங்கி அனுப்பிச்சுருவேன். ஆனா 4, 5 நாள் ஆகுற மாரி இருந்தா அது கொஞ்சம் கஷ்டங்க. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிய கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சும்மா எடுத்து மண்ணுல நட்டு வச்ச உடனே அழகா துளிர் வந்துருச்சு. அடுத்த வீடியோல நீங்க அத பார்ப்பீங்க. அவ்ளோ அழகா வந்துருச்சுங்க. நான் நட்டு வச்ச ஒரு தண்டு கூட வேஸ்ட் ஆகல, அழுகல. அருமையா துளிர் வந்துருச்சு. அது மாரி ஒரு 10, 20 தண்டு உங்களுக்கு அனுப்ப முடியும்னா, அதுல 1 துளிர் வந்தா கூட உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அத நான் யாருக்கெல்லாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அனுப்ப முடியும், எந்த அளவுக்கு அனுப்ப முடியுங்கிறத யோசிச்சு கண்டிப்பா அனுப்புறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாமா? இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிய பத்தி ஒரு புக்ல படிச்சுட்டு, அதோட விளைவு தாங்க இவ்ளோ பெரிய ஒரு ஒரு சர்ச்ன்னே சொல்லலாம். அவ்ளோ ஒரு இன்வால்வ்மென்ட் ஆயிட்டேன் நானு. அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னா அப்படி ஒரு இது. ஏன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி என்கிட்ட இருக்கு. இல்லாதது மேல தானே நமக்கு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாரி தான். இந்த ஹெர்பல நான் கண்டிப்பா வளர்த்துட்டு, அதுல இருக்கிற ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கணும்னு அத தெரிஞ்சுக்கிட்டு அதோட அதோட பெனிஃபிட்ஸ் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஆயுர்வேதிக் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு நல்ல 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் கிடைச்சதுங்க. ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணும்போதும் சரி, இன்டேக்கா எடுத்துக்கும் போதும் சரி, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ பத்தி கடைசியா சொல்றேன். நம்ம இத தைலமா தயாரிக்கிறதுனால, இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. தண்டு தேவையில்ல. நம்ம ஹேர் பேக் போடுறதா இருந்தா தண்டு, வேர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது தைலம் தயாரிக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுத்தமா இலைகள மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்ல போட்டு நல்லா ஒத்தி அந்த தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிருங்க. இத நீங்க பவுடரா சேர்த்துக்கலாமா அப்படின்னு கூட கேட்பீங்க. இத பவுடரா நான் யூஸ் பண்ணுனது இல்லைங்க. இந்த மாதிரி பச்சை இலையா யூஸ் பண்ணி நான் பண்ணும்போது தான் எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது. இப்போ இந்த இலைகள் எல்லாம்
ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, ஒரு டிராப் தண்ணி கூட சேர்க்காம ட்ரையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த இலைகள வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்தீங்கன்னா மட்டும் தான் ரொம்ப நாளுக்கு நீங்க வச்சுக்க முடியும். தண்ணி சேர்த்துட்டா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி பூஞ்சம் வச்ச மாரி ஆயிடும். அதனால ஆயில் கெட்டு போயிடும். நீங்க வந்து இந்த தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரொம்ப நாளுக்கு வச்சு நீங்க இன்டேக்கா எடுத்துக்கும்போது அது நல்ல ப்ராடக்ட்டா இருக்கணும் இல்லையா? அதனால நீங்க தண்ணி சேர்க்காம ட்ரையா வெறும் இலைகள மட்டும் அரைச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸியில அரைப்படாது. கொஞ்சம் ஸ்பூன் வச்சு தள்ளி தள்ளி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையில எடுத்து புழிஞ்சா சாறு வரணும். அதில உள்ள சாறு வந்து வரணும். அதுதான் வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. பச்சை இலைகளா எடுத்துக்கும்போது தான் அந்த சாறு வந்து லைவா எண்ணெயோட கலந்து காய்ச்சும்போது தான் உங்களுக்கு தைலம் ரெடி ஆகும். சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இன்டேக்கா நம்ம சாப்பிடுறதுனால பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். மரச்செக்கு நல்லெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா, நார்மலாவே நான் கடையில வாங்குறதே எனக்கு கொஞ்சம் பியூரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அத கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 200 கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலைகள மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இந்த நல்லெண்ணெய வந்து எங்க தோட்டத்துல ஊர்ல வந்து தோட்டத்துல விளைஞ்ச அந்த எள்ளு மரச்செக்குல குடுத்து ஆட்டி கொண்டு வந்த சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சும்போது தீய மிதமான சூட்ல வச்சு காய்ச்சறது தான் கரெக்ட்டான பதத்துல இருக்கும். லேசா பேன் ஹீட் ஆன உடனே நல்லெண்ணெய சேர்த்துருங்க. நல்லெண்ணெய சேர்த்ததுக்கப்புறம், நல்லெண்ணெய் லேசா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்க கரிசலாங்கண்ணி அந்த அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த விழுது சேர்க்கணும். எனக்கு இந்த கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு 20லிருந்து 25 நிமிஷம் ஆச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லேசா கிளறி விட்டு நல்லா காய்ச்சணும். பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் காய்ச்சணும். மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கும், வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கும் பெருசா வித்தியாசமே இல்லைங்க. இலைகள்ல தான் வித்தியாசமே ஒழிய, அதாவது தண்டுகள்ல தான் வித்தியாசம். வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து தண்டு நல்ல கருப்பா இருக்கும். டார்க்கு மெரூன் கலர்ல இருக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் கலர்ல இருக்குங்க. அந்த தண்டு வந்து இவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய, மத்தபடி அதோட சாறு எல்லாமே அதில எப்படி சாறு அந்த இலைகளோட சாறு கருப்பாகுதோ, அதே மாதிரி இதுவுமே கலர் பிடிக்குது. ஆனா அந்த அளவுக்கு பிடிக்கல. வெள்ளை கரிசலாங்கண்ணி அளவுக்கு இதில அந்த கருப்பா மாறும் இல்லையா? கையில கலர் பிடிக்கும் இல்லையா? அது வந்து கம்மியா தான் பிடிக்குது மஞ்சள் கரிசலாங்கண்ணில. வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளோட சாறு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா நம்மளோட கையில வந்து அந்த கலர் பிடிக்கும். டார்க்கா பிடிச்சிரும். ஆனா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள்ல அவ்ளோ டார்க்கா பிடிக்கலைங்க. நான் வாஷ் பண்ண உடனே என்னோட கையில இருக்கிற கலர் போயிடுச்சு. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் முடி உதிர்வத தடுக்குதுங்க. அதாவது ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இத நல்லா தினமும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தடவும்போது இளநரை வரவே வராதுங்க. முடியோட வேர்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒவ்வொரு முடியும் அப்படியே நரம்பு மாரி இருக்கும். அந்த அளவுக்கு முடியோட வேர்கள உறுதியா வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே உங்க குழந்தைங்களுக்கு இந்த ஆயில அப்ளை பண்ணிக்கிட்டு வர்றதுனால, இளநரை சுத்தமா வராதுங்க. இளநரை கண்ட்ரோல் ஆயிடும். முடிக்கு இயற்கையான கலர குடுக்கும் இந்த பிரிங்கராஜ் ஹேர் ஆயில். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி தைலத்த நம்ம சாப்பிடும்போது, அதாவது தினமும் வெறும் வயித்துல சாப்பிடும்போது, நம்மளோட கல்லீரல நல்லா ஸ்ட்ராங் ஆக்குதுங்க. கல்லீரல்ல உள்ள கழிவுகள வெளியேத்தி, நல்ல கல்லீரல பாதுகாப்பா வச்சுக்குதுங்க. குடல்ல உள்ள புண்கள ஆத்தி, டைஜஷன் ப்ராசஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. வாதம், கபம், பித்தம்னு சொல்லக்கூடிய இந்த 3 பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல மருந்தா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட தைலம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி குறையணுங்க. குறையும்போது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஹீட்லயே வந்து இருக்கிற அந்த சாறும் வந்து நல்லா காய்ஞ்சிரும். நல்லா காயணுங்க. காயாம எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, உடம்புக்கு எடுத்துரும். அதனால நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. நல்லா பபிள்ஸ் சுத்தமா அடங்கணும். அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த எண்ணெய வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு, ஒரு பாட்டில்ல கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. 15, 20 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கும் நீங்க குடுக்கலாம். எல்லாரும் ஆண், பெண் எல்லாரும் சாப்பிடலாம். வயசானவங்க கூட இத சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ் மெடிஷனோ, இல்ல ஆயுர்வேதிக் மெடிஷன் வேற ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா, இத அவாய்ட் பண்ணிருங்க. மத்தவங்க எல்லாரும் சாப்பிடலாங்க. இந்த ஆயில நீங்க சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும். அதாவது அந்த நெஞ்சில உள்ள சளி வந்து நல்லா வருங்க அதுலருந்து. அந்த குடிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அத ஃபீல் பண்ண முடியும். நார்மலாவே நல்லெண்ணெய் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட சேர்த்து அத காய்ச்சி, அத இன்டேக்கா எடுத்துக்கும்போதும், ஆயிலா அப்ளை பண்ணும்போதும்,
அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க. தினமும் வெறும் வயித்துல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. தலைக்கும் நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணலாம். கிடைக்கிறப்பலாம் நீங்க இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது, முடி நல்லா கருகருன்னு இருக்கும். இளநரை வராது. முடி உதிர்வ தடுத்து, முடி நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா கருகருன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பிருங்கராஜ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் நீங்களும் உங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. அருமையான முடி வளர்ச்சி இருக்கும். முடி வளர்ச்சிக்கு ராணின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிய நீங்க யூஸ் பண்ணிட்டு, உங்களோட ரிசல்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இத யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.